அன்பான மாணவ செல்வங்களே, இப்போ வந்து 2.8ல 2 சம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக, எல்லா சம் முக்கியமானது, அதில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் சம்மில் பாருங்க, 2 + i√3 power 10 + 2 - i√3 power 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 + i√3 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், 2 - i√3 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும். நம்ம முன்னாடி கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கோம் எல்லாத்துலயும், அதாவது சொன்னது செய்யுங்க. இங்க சொன்னதை செய்ய முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, 10 தடவை போட்டு இதை மல்டிப்ளை பண்ண முடியாது, இதையும் 10 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார்முலா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்த போறோம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? Z இஸ் ரியல் அப்படின்னா if and only if Z bar equal to Z. Z இஸ் ரியல், மெய் அப்படின்னு வரணும். அப்படின்னா Z வந்து மெய்யா இருக்கணும், ரியலா இருக்கணும். அப்படின்னா பார் போட்டோம்னா பார் இல்லாம அப்படியே வந்துடும். அப்படி வந்துட்டுன்னா அது வந்து மெய்ன்னு அர்த்தம். இங்க வந்து மெய் தானே கொடுத்துருக்காங்க, ரியல் தானே கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஃபார்முலா பயன்படும். இமேஜினரிக்கு Z பார் ஈக்குவல் டு -Z. பார் போயிட்டு மைனஸோட வந்துடும். இங்க பார் போயிட்டு ரீசெட் பண்ணிட்டு வரும், இங்க மைனஸ் வந்தோம்னா அது இமேஜினரி, பியூர்லி இமேஜினரி சொல்லலாம், முற்றிலும் கற்பனை அப்படின்னு சொல்லணும். இப்போ therefore இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இசட் எழுதிக்கணும். 2 + i√3 பவர்ல 10 + 2 - i√3 பவர்ல 10. இதுக்கு பார் போட்டு பார்க்கணும். இந்த பக்கம் பார் போட்டு அங்கேயும் ஃபுல்லாக பார் போடணும். 2 + i√3 பவர்ல 10 2 - i√3 பவர்ல 10 பார் போடணும். இந்த பாரை பிரிச்சு போடலாம். எப்ப எங்கெல்லாம் பிரிக்கலாம்? பார் வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, பிளஸுக்கு பிரிக்கலாம், மைனஸுக்கு பிரிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பிரிக்கலாம், டிவைட்ல பிரிக்கலாம். ஆனா பின்னாடி மாடுலஸ் வருது பாருங்க, அப்பதான் பிரிக்கிறதுல கவனமா பார்த்து பிரிக்கணும். இது எதுக்கும் பிரச்சனை இல்லை, பிரிச்சு போட்டுருப்பாங்க. 2 + i√3 பவர்ல 10 பார் பிளஸ், அதாவது இவங்களுக்கு தனியா பார், இவங்களுக்கு தனியா பார், 2 - i√3 பவர்ல 10 பார். அடுத்தது பாருங்க, இங்க என்ன வருது பாருங்களேன், 10 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டு பார் எடுக்கணுமா. இங்க என்ன பண்ண போறோம், பார் எடுத்துட்டு 10 தடவை மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ண மாட்டோம், அதாவது உள்ளே வெளியே இந்த ஃபார்முலா. அப்ப இந்த 10 வந்து பாரை தாண்டி மேல போயிடும், பாரை தாண்டி மேல போயிடும். இதை ஞாபகம் வச்சோம். இந்த 10 இருக்குல்ல, 10 பாரை தாண்டி மேல போடும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, Z பவர் n பார் அப்படின்னா Z பார் பவர் n. இந்த n வந்து பாரை தாண்டி மேல போயிடும். இது ப்ராப்பர்ட்டில நம்ம நடத்திருக்கோம், பேசிக்ல சொல்லியிருப்போம். அதான் பேசிக் படிங்கன்னு சொல்றது காரணம். அதுதான் பேசிக் படிப்பானா அதை உள்வாங்கிட்டு படிக்கணும். என்ன உள்வாங்குறது? n உள்ள இருக்கு, வெளியில போயிடும். n வந்து உள்ள இருக்கு, வெளியில போகும். அதான் இங்க பயன்படுத்த போறோம். இந்த பார் 10 உள்ள இருக்கு, வெளியில வந்துச்சு. பிளஸ் 2 - i√3 பார் பவர்ல 10. அடுத்தது பாருங்க, இப்ப பாரோட வேலை என்ன? இந்த பார் போகும்போது இந்த பிளஸ் மைனஸ் ஆக்கிடுவாங்க. அப்ப 2 - i√3 பவர்ல 10. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பார் வந்து இவங்களை சைனை மாத்திடுவாங்க, பிளஸ் i√3 பவர்ல 10. பாருங்க, அப்படியே வந்துட்டாங்க பாருங்க. இந்த 2 + i√3 பவர் 10 இங்க இருக்காங்க, 2 இங்க இருக்காங்க. இவங்களை மாத்திக்கலாம், இல்லை அப்படியே செட் போட்டுடலாம். பிளஸ் தானே, 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேம். அப்ப இந்த பாரை போடுறோம், பார் இல்லாம வந்துட்டு therefore Z is real அப்படின்னு எழுதலாம். தமிழ்ல எழுதணும்னா Z ஒரு மெய் அப்படின்னு.